நீங்க ஒரு யூடியூப் கிரியேட்டரா? அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தான். உங்க கண்டென்ட்ட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக ஒரு செம்மையான ஒரு டூல் வந்திருக்கு. அதுதான் கிளாட் ஏஐ. வாங்க அத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஒரு யூடியூப் வீடியோங்கிறது வெறும் தகவலை சொல்றது மட்டும் இல்ல, அத ஒரு கதையா சொல்றது. பாருங்க, இதுதான் ஒரு சூப்பர் வீடியோவுக்கும் ஒரு சுமாரான வீடியோவுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். வெறும் ஃபேக்ட்ஸ் அடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அது ஒரு கதையா மாத்துறது, அங்கதான் விஷயமே இருக்கு. கரெக்டா இந்த இடத்துல தான் கிளாட் ஏஐ ஒரு பெரிய கேம் சேஞ்சரா உள்ள வருது. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். கிளாட் ஏஐங்கிறது மத்த ஏஐ டூல்ஸ் மாதிரி ஒண்ணு இல்ல. இத நீங்க உங்க டீம்ல ஒரு ஆளா, ஒரு கிரியேட்டிவ் பார்ட்னரா நினைச்சுக்கோங்க. அது உங்களுக்காக யோசிக்கும், உங்க கண்டென்ட்டை எப்படி இன்னும் சூப்பர் ஆக்கலான்னு ஐடியா கொடுக்கும். அப்படி என்ன இதுல ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? முதல்ல இது மனுஷங்க மாதிரி யோசிக்க முயற்சி பண்ணுது. ரெண்டாவது, இதோட நாலேஜ் பேஸ் ரொம்பவே பெருசு. ஆனா எல்லாத்துக்கும் மேல முக்கியமான விஷயம் என்னன்னா, அது எழுதுற ஸ்டைல் ரொம்ப இயல்பா, நேச்சுரலா இருக்கும். ஒரு கிரியேட்டரா நமக்கு இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க? சரி, இப்போ கதை சொல்ற அந்த கலைக்குள்ள போலாம். எந்த ஒரு வீடியோவோட இதயமும் அதோட ஸ்கிரிப்ட் தான் இல்லையா? அந்த ஸ்கிரிப்ட்ல கிளாட் எப்படி ஒரு மேஜிக்கே பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. எங்க பாருங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை. ஒரு பக்கம் ஒரு ரோபோ பேசுற மாதிரி வெறும் ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டாவை அடிக்கிட்டே போறது, கேட்கவே ரொம்ப செயற்கையா இருக்குல்ல. இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் நம்ம கிட்ட நேரடியா பேசுற மாதிரி ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கிற நடை. இதுதான் கிளாடுக்கும் மத்த ஏஐ டூல்ஸ்க்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் இது உங்க ஆடியன்ஸை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணும். நிஜமாவே சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு விறுவிறுப்பான கதையா மாத்துறதுல கிளாட் ஒரு கில்லாடி தாங்க. ஒரு கதையில எங்க எமோஷனலா பேசணும், எங்க ஒரு சின்ன சஸ்பென்ஸ் வைக்கணும், பாயிண்ட்ஸை எப்படி ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுன்னு அழகா அடுக்கணும்னு அதுக்கு அவ்வளோ தெளிவா தெரியுது. இப்போ உங்க சேனலுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும் இல்லையா? ஒரு பிராண்ட் வாய்ஸ் இருக்கும். சில பேர் கொஞ்சம் நக்கலா பேசுவாங்க, சில பேர் ரொம்ப மரியாதையா பேசுவாங்க. உங்க ஸ்டைல் எதுவா வேணா இருக்கட்டும். உங்க பழைய ஸ்கிரிப்ட்ல ஒன்னு எடுத்து கிளாட் கிட்ட கொடுங்க. அது உங்க ஸ்டைலை அப்படியே கத்துக்கும். அப்புறம் நீங்க கேட்கிற புது ஸ்கிரிப்டை உங்க ஸ்டைல்லயே எழுதி கொடுக்கும். இதனால உங்க சேனலோட அந்த தனித்துவம் கொஞ்சம் கூட மாறாது. சரி, கதை சொல்லியாச்சு. அடுத்த முக்கியமான வேலை என்ன? நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பெரிய தகவல்களை எப்படி ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சிம்பிளா மாத்துறது, அத பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு 30 நிமிஷம் ஓடுற ஒரு இன்டர்வியூவை எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இல்ல ஒரு பெரிய டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கு, அது அப்படியே கிளாடு கிட்ட கொடுத்தா போதும். அது அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து கச்சிதமா ஒரு 10 நிமிஷம் வீடியோ ஸ்கிரிப்டா உங்களுக்கு தந்துரும். சும்மா யோசிச்சு பாருங்க, இது ஒரு கிரியேட்டரோட எவ்வளோ நேரத்தை மிச்சப்படுத்தும். குறிப்பா நீங்க ரொம்ப கஷ்டமான டாபிக்ஸ் பத்தி பேசுற ஆளா, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, சட்டம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கிளாட் உங்களுக்கு ஒரு சூப்பரான டீச்சர் மாதிரி செயல்படும். எவ்ளோ சிக்கலான விஷயமா இருந்தாலும் அத ரொம்ப சிம்பிளான உதாரணங்களோட யாருக்கு வேணாலும் புரியுற மாதிரி விளக்கிடும். ஆனா ஒரு வீடியோவுக்கு எளிமை மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. துல்லியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டாபிக்க பத்தி நீங்க வீடியோ பண்றதுக்கு முன்னாடி அதோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, அதோட பின்னணி என்னன்னு எல்லாத்தையும் கிளாட் கிட்ட கேட்டா அது உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி கொடுத்துரும். இதனால நாம தெரியாம தப்பான தகவல்களை சொல்றத ஈஸியா தவிர்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கு, தகவல் எல்லாம் சரியா இருக்கு. அடுத்து என்ன? நம்ம ஆடியன்ஸை வீடியோவோட ஒன்றரை வைக்கிறது. வாங்க அதுக்கு கிளாட் எப்படி உதவுதுன்னு பார்ப்போம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர். நீங்க உங்க ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சுட்டு அதை கிளாட் கிட்ட கொடுங்க. கொடுத்துட்டு சரி, இந்த வீடியோவை பார்க்குற ஆடியன்ஸ் மனசுல என்னென்ன கேள்விகள் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. உடனே அது இந்த மாதிரி சில ஆழமான கேள்விகளை ஒரு லிஸ்டா கொடுக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த கேள்விகளுக்கான பதில்களை உங்க வீடியோவிலேயே சேர்த்துக்கலாம். அப்படி செய்யும்போது ஆடியன்ஸ் அட நான் இதை தான் கேட்க நினைச்சேன்னு உங்க கூட இன்னும் நல்லா கனெக்ட் ஆவாங்க இல்லையா? இது மட்டும் இல்லைங்க, ஒரு வீடியோ பண்ணா மட்டும் போதாது, அதை ப்ரொமோட் பண்ணணும். உங்க வீடியோவோட முக்கியமான பாயிண்ட்ஸை வச்சு இன்ஸ்டாகிராம்க்கு ஒரு கேப்ஷன், யூடியூப் கம்யூனிட்டிக்கு ஒரு போஸ்ட்னு சோஷியல் மீடியாவுக்கு தேவையான ப்ரொமோஷன் கண்டென்ட்டையும் கிளாட் நொடில ரெடி பண்ணி தந்துடும். சரி, இப்ப எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒரு கிரியேட்டரா நமக்கு வேகம் முக்கியமா இல்ல தரம் முக்கியமா? இங்க பாருங்க, ChatGPT மாதிரியான டூல்ஸ் வேகமா வேலை முடிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சின்ன சின்ன டாஸ்க்லாம் அதுல சட்டுன்னு முடிச்சிடலாம். ஆனா நீங்க ஆழமான, தரமான, பார்க்கறவங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி கண்டென்ட் உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு கிளாட் ஏஐ தான் சரியான சாய்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வேகம்னா ChatGPT, தரம்னா அது கிளாட் ஏஐ. அதனால நீங்க உருவாக்குற வீடியோக்கள் உங்க ஆடியன்ஸ் மனசுல ஆழமா பதியணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கிளாட் ஏஐய உங்க டீம்ல ஒரு முக்கியமான மெம்பரா சேர்த்துக்கோங்க. இது ஒரு கருவி மட்டும் இல்ல, உங்க சேனலோட பிராண்ட் வேல்யூவை உயர்த்துவதற்கான ஒரு முதலீடு. அப்போ என்ன சொல்றீங்க?
உங்க சேனலோட தரத்தையும் பிராண்ட் மதிப்பையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக கிளாட உங்க டீம்ல ஒரு முக்கிய பார்ட்னரா ஏத்துக்க தயாரா? நீங்க தான் முடிவு பண்ணணும்.